ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, Yoast SEO இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஓவர்வியூ போயிட்டு அதுக்கப்புறமேட்டு Yoast SEOவோட கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணல Yoast SEOன்னா நீங்கள் ஆட் பிளக்கின் போயிட்டு Yoast SEOன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் Yoast SEO டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜ் போயிடுங்க. டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் SEO கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் Yoast SEO இது மேலே கிளிக் பண்ணலாம். அதர் தென் மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலுமே இந்த கான்ஃபிகர் பேஜுக்கு டைரெக்டாக நீங்கள் போயிடுவீங்க. டு கான்ஃபிகர் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். SEO பார்த்தீங்கன்னா கூகுளில் நம்மளுடைய வெப்சைட்டை ஆர்கானிக்காக ரேங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளக்கின் தான். பிளக்கின் ஓவராலாக நிறையா யூசர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறனால ஸோ இது ஒரு பெஸ்ட்டு பிளக்கின்னே சொல்லலாம் ஃபார் SEO பர்பஸ்க்கு. இந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணலாம். SEO டேட்டா ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் SEO டேட்டா ஆப்டிமைஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ ஆகட்டும். அது பேக்ரவுண்டில் கண்டினியூ ஆகிடும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஸ்டெப்ஸ் ஏன் நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு SEO பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிகர் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக ஒவ்வொரு பேஜை அல்லது போஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆப்டிமைஸ். ஸோ கண்டினியூ கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்டோட ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க. இந்த சைட்டை நீங்கள் ஆர்கனைசேஷனா இல்லை பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னுடைய கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதனால் ஆர்கனைசேஷன் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேட்டு வெப்சைட்டோட நேம் கேட்கும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட நேம் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய வெப்சைட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஆர்கனைசேஷன் நேம் ஏதாவது பர்டிகுலராக இருந்ததுன்னா அதை கொடுத்துருங்க. என்னுடைய கேஸுக்கு அது மாதிரி எதுவும் இல்லை, அதனால் ஜஸ்ட் நான் அது கொடுத்துறேன். அடுத்து இந்த இடத்துல ஆர்கனைசேஷனோட லோகோ நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா லோகோ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்துங்க. செலக்ட் இமேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபைலில் இருந்து அப்லோட் கேட்கும். ஆல்ரெடி மீடியாவில் இருந்தால் மீடியாவிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டுக்கு சோசியல் ப்ரொஃபைல்ஸ் எதாவது இருக்குது. லைக் ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி லிங்க்டின் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்பொழுதைக்கு இந்த பேஜை க்ரியேட் பண்ணாதனால நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இதை நம்ம ப்ரீவியஸாக ஆஃப்டர் தட் கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணுமா சொல்லிவிட்டு SEO டிப்ஸ் வீக்லி இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்பொழுதைக்கு நமக்கு அது எதுவும் தேவையில்லை, அதனால் நோ கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேட்கும். ஸோ நம்ம கோ டு SEO டேஷ்போர்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம SEO ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எந்த போஸ்ட்டும் கிடையாது, பட் பேஜஸ் நம்மள்ட்ட இருக்குது. கிட்டத்தட்ட லாட் ஆஃப் பேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவுமே அனலிட்டிக் ஆகலை, இங்கே நமக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இதெல்லாம் குட் நம்ம கொண்டு வரணும். 12 பேஜஸ் இருக்குது. இதில் ரெக்குயர்மெண்ட்டான பேஜஸ்க்கெல்லாம் நம்ம SEO பண்ணோம் அப்படின்னா இந்த குட் ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரீடபிலிட்டி ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம்.
இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாட் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 12 பேஜுக்கு நம்ம ஒரு பேஜ் சாம்பிளாக எஸ்இஓ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஆர் வெப்சைட்டுக்கான யோஸ்ட் எஸ்இஓட கான்ஃபிகரேஷன் தான். இது பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டமாக எஸ்இஓ பண்ணவில்லை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோஸ்ட் எஸ்இஓ மாதிரியே இன்னொரு ப்ளக்கினும் இருக்குது. ஸோ இந்த ப்ளக்கின் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.